வணக்கம். நான் உங்கள் மோகனா. 10/9/2025 புதன்கிழமை. தினத்தந்தி. ஒரே அறையில் தங்கியிருந்த போது காதல் ஜோடிகள் மோதல். விடுதியில் இளம்பெண் தூக்குப்போட்டு தற்கொலை. வீட்டிற்கு சென்று காதலன்று உயிரை மாய்த்து கொண்டார். சென்னை செப்டம்பர் 10 சென்னை வேப்பேரியில் உள்ள தனியார் விடுதியில் ஒரே அறையில் தங்கியிருந்த போது காதல் ஜோடிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் இளம்பெண் தூக்கில் தொங்கினார். இதை அறிந்த வீட்டிற்கு சென்று காதலன் தற்கொலை செய்து கொண்டது சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை அண்ணா நகர் மேற்கு மேல் நெடுவங்கரை 15 கோவில் தெருவை சேர்ந்தவர் காளிதாஸ். இவரது மகள் திரிஷா வயது 20. பிகாம் பட்டதாரியான இவர் திருமங்கலத்தில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். அதே நிறுவனத்தின் வேலை பார்க்கும் செங்குன்றம் அருகே உள்ள எடப்பாளையத்தை சேர்ந்த ராபினும் 23 திரிஷாவும் சில ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். இது குறித்து இரு வீட்டாரும் தெரிய வந்த நிலையில் திருமணத்திற்கு முதலில் பெற்றோரிடம் எதிர்ப்பு இருந்தது. பின்னர் 2 பேரிடமும் பேசி சம்மதம் வாங்கியதாக தெரிகிறது. இதையடுத்து காதலர்கள் இருவரும் ஜோடியாக பல இடங்களை சுற்றி திரிந்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை சென்னை வேப்பரி டவுட்டன் மேம்பாலம் அருகே உள்ள தனியார் விடுதி ஒன்றில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். வீட்டுக்கு வெளியே சென்ற ராபின் வரும்பொழுது சில பொருட்களை வாங்கி தந்தார். பின்னர் அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ள அந்த தகராறு மாறியது. இதில் ராபின் கோபமாக அறையை விட்டு வெளியேறி கதவை வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டு தனியார் விடுதியை விட்டு வேகமாக புறப்பட்டார். மேலும் ராபின் திரிஷாவின் நெருங்கியவர்களுக்கு தொடர்பு கொண்டு அவள் உங்களிடம் பேச வேண்டும் என்றும் திரிஷா வேப்பரில் உள்ள விடுதியில் ஒன்றில் இருக்கிறாள் என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திரிஷாவை அவர்கள் தொடர்பு கொண்ட போது அவரும் அழைப்பு எடுக்கவில்லை. மேலும் ராபினுக்கு அழைத்த போது அவரும் அழைப்பு ஏற்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அவர்கள் சம்பந்தப்பட்ட விடுதிக்கு தொடர்பு கொண்டு நடந்த சம்பவத்தை கூறினர். பின்னர் விடுதியில் ஊழியர்கள் மற்றும் சாவியால் அறையை திறந்து பார்த்தார். அங்கு திரிஷா தூக்கில் தொங்கியபடி கிடந்தார். இதை பார்த்து அலறி அந்த ஊழியர் அங்கேயே மயங்கி விழுந்தார். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த வேப்பேரி போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து திரிஷாவின் உடலை மீட்டு பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். போலீசின் விடுதியின் கண்காணிப்பு கேமராவில் காட்சிகள் அடிப்படையாக கொண்டு விசாரித்தனர். கதவை கடைசியாக ராபின் வெளிப்புறமாக பூட்டிவிட்டு சென்றது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று காலை செங்குன்றத்தில் உள்ள தனது வீட்டிற்கு சென்ற ராபின் அறைக்கு சென்று தாழ்பால் போட்டுக்கொண்ட நீண்ட நேரமாக வெளியே வரவில்லை. தகவல் என்ற சோழவரம் இன்ஸ்பெக்டர் கிளட்சன் டேவிட் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து ராபின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காதலை தூக்கு போட்டு இறந்த சில மணி நேரத்துக்கு காதலனும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதே மாதிரி பாருங்க, சினிமா பார்க்க கணவர் அழைத்து செல்லாததா இது வேறு ஒரு நிகழ்ச்சி. சினிமா பார்க்க கணவர் அழைத்து செல்லாததால் புதுப்பெண் தற்கொலை. இங்க பாருங்க, திருப்பூர் செப்டம்பர் 10 சினிமா பார்க்க கணவர் அழைத்து செல்லாததால் தூக்கு போட்டு புதுப்பெண் தற்கொலை செய்து கொண்டார். திருப்பூர் மாவட்டம் காங்கியம் பாடியண்டிபாளையம் பகுதியை சேர்ந்தவர் ஜீவா வயது 20. சரக்கு ஆட்டோ டிரைவர். அவருடைய மனைவி சௌமியா 23. இவர் காங்கேயத்தில் உள்ள செருப்பு கடையில் வேலை செய்து வந்தார். இவர்கள் 2 பேருக்கும் கடந்த 7 மாதங்களுக்குள் முன் திருமணம் நடந்தது. புது பெண்ணான சௌமியா தனது கணவர் ஜீவாவிடம் சினிமா பார்க்க தியேட்டருக்கு அழைத்து செல்லுமாறு கடந்த 1 வாரமாக வற்புறுத்தி வந்தார். ஆனால் அவர் வேலை காரணமாக மனைவியை சினிமா பார்க்க செல்ல இருந்ததாக தெரிகிறது. இது குறித்து சௌமியா தனது தாயிடம் செல்போனில் கூறி அழுதார். மேலும் மிகுந்த மனவேனில் அவர் இருந்தாரா? நேற்று காலை ஜீவா சரக்கு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு வேலை விஷயமாக காங்கேயம் சென்று விட்டாரா? சௌமியா மட்டும் வீட்டில் தனியாக இருந்தார். அப்போது அவர் திடீரென வீட்டின் விட்டத்தில் கயிற்றில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். சிறிது நேரம் கழித்து வீட்டுக்கு வந்த ஜீவா மனைவி தூக்கில் தொங்குவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து அக்கம் பக்கத்தில் உதவியுடன் அவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றார். அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் ஏற்கனவே சௌமியா இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து காங்கயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கணவர் அழைத்து செல்லாததால் புதுப்பெண் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. அடுத்தது திருக்குறளை தமிழில் பாராட்டிய பேசிய சீன பெண்மணி. திருக்குறளை சீன பெண்மணி ஒரு தமிழில் பாராட்டியுள்ளார். இந்த வீடியோ வைரலாகியுள்ளது. திருக்குறளின் பாலுக்கும் கவிஞர் வைரமுத்து உரை எழுதி அந்த நூலுக்கு வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்று பெயர் சூட்டி கடந்த ஜூலை மாதம் வெளியிட்டார். இந்த உலகம் முழுவதும் இந்த நூல் தமிழர்கள் விரும்பும் நூலாக மாறியது. திருக்குறளுக்கு கவிதை நடையில் அவர் எழுதிய உரையும் கவனம் ஈர்த்தது. இந்த நூலை படித்துவிட்டு கி இ ஆங் என்ற சீனாவை சேர்ந்த பெண் ஒருவர் அகமகிழ்ந்து போனார். சீனாவியுடன்
மின்கு பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றும் அவர் சீன மொழியை தாய்மொழியாக கொண்டாடுவார். ஆனாலும் தமிழை முறைப்படி படித்து பட்டம் பெற்றார். தனக்கு நிறைமதி என்ற அழகிய தமிழ் பயிரியம் சூட்டிக் கொண்டிருக்கிறார். நிறைமதி என்ற அந்த பெண் கவிஞர் வைரமுத்துவை பாராட்டி காணொலி ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் பேசியிருப்பதாவது: கவி பேரரசு வைரமுத்து தமது வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்று புதிய நூலை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்ததில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நூல் கடல் மலைகளை கடந்து என் கைகளுக்கு வந்தது. இது நட்பின் அழைப்பையும் தமிழ் கலாச்சாரத்தின் சுவையும் ஏந்தியுள்ளது. திருக்குறள் தமிழர்களின் அமுத நூலாகும், உலகவியல் ஞானத்தின் செல்வமுமாகும். அந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து கவி பேரரசு வைரமுத்து ஏஞ்சிய வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்ற இந்த நூல் ஒரு கலாச்சாரத்தின் தலைவராக தமிழ் சமூகத்துக்கும் வழிகாட்டும் சீரிய முயற்சியாகும். கருத்துக்களின் தெளிவாகவும் இன்றைய சூழலுக்கு ஏற்பவும் எளிய நடையிலும் விளங்குகிறது. தங்கள் கையொப்பமிட்ட இந்த நூலை எனக்கு அளித்தமைக்கு மிக்க நன்றி. இது சிறப்பான நூல். இம்மாணவர்கள் அனைவருக்கும் பரிந்துரைத்து திருக்குறளின் இந்திய நாணத்தை பகிர்ந்து வளர்ப்பேன். தங்களின் இந்நூல் தமிழர்களின் மொழி மற்றும் கலாச்சாரத்தை காத்து வளர்க்கும் ஒரு ஒளிவிளக்கை விளங்கும். கற்க கசடர கற்றவை கற்றப்பே நிற்க அதற்கு தக என்பது எனக்கு பிடித்த திருக்குறள் ஆகும். அதாவது கற்பவை ஒருவன் குற்றமற்ற கற்க வேண்டும், கற்க வேண்டிய உயர் பொருளை கற்றப்பின் அக்கல்வி மட்டும் நன்னொறியிலே நிற்க வேண்டுமே என்பதே இந்நூல் இப்படி விளங்குகிறது. இப்படியாக இந்த நூலை படித்துவிட்டு இது காட்டிய நன்னறியிலே நிற்க வேண்டும். இவ்வாறு நிறைமதி அந்த ஆடியோவில் பேசியுள்ளார். இந்த வீடியோ வைரலாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.